ஹே கைஸ், நம்மள நிறைய பேருக்கு வந்துட்டு நம்ம ஒரு அதர் கண்ட்ரியில் போய் இருக்கணும், அதர் கண்ட்ரியில் போய் லேர்ன் பண்ணணும், ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிற நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும். இருந்தாலுமே இந்த மணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நம்ம அந்த இடத்துல போய் லேர்ன் பண்ண முடியாது. அந்த இடத்துல போய் நம்ம ஒர்க் பண்ணுறது, சுற்றி பார்க்குறது, நம்ம விஷயத்தெல்லாம் பண்ண முடியாது. பட் இப்போ இருக்க சுச்சுவேஷனை நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஸ்டடீஸ் அதர் கண்ட்ரீஸில் யாரோட ஹெல்ப்மே இல்லாமல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியாவை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸாக இருக்கீங்க, இல்லை வந்து லோவர் மிடில் கிளாஸாக இருக்கீங்க, நீங்கள் வந்து அதர் கண்ட்ரீஸில் போய் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு ஐடியா அப்படிங்கிறது கிடைக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் எடுத்து இந்த மாதிரி எஃபோர்ட் போட்டு இந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது உங்களுக்கு ஒரு ஒர்த்தான விஷயமா இல்லையா அப்படிங்கிற ஒரு பர்சனல் தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. திஸ் இஸ் abin. வெல்கம் டு மை சேனல். டுடேஸ் வீடியோ ஸ்பான்சர் நெக்ஸ்ட் லெவல். மோர் ஆன் தட் லேட்டர். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இதுக்கு நான் போஸ்ட் பண்ண வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். லைக் நீங்கள் வந்து அப்ராட் போய் படிச்சிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான விஷயமா இருக்காது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி கனடா மாதிரி கண்ட்ரீஸ்லாம் போயிட்டு லேர்ன் பண்ணிட்டு இப்போ ஜாப் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு சில ஐடியாஸ் அப்படிங்கிறது வந்துச்சு. அந்த ஐடியாஸ் இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆக்சுவலி நீங்கள் அப்ராட் போய் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் கனடா மாதிரி கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டியூஷன் ஃபீஸே உங்களுக்கு வந்து 20 lakhsலேருந்து 30 lakhs 35 lakhs வரைக்கும் ஆகும். அது காலேஜ் பொறுத்து நீங்கள் எந்த மாதிரி ஒரு பிளேஸில் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து டிஃபர் ஆகும். அட் த சேம் டைம் நீங்கள் அங்கே போய் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி எக்ஸ்பென்ஸ் லைக் வந்து ஃபுட், அதுக்கப்புறம் அகாமடேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து உங்களுக்கு அடிஷனலாக செலவாகும். அண்ட் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப் கிடைக்கல அப்படின்னா அது ஒரு கம்ப்ளீட் லாஸாக இருக்கும். நீங்கள் ஒரு பேரண்ட் டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க, அவங்க மூலமாக நீங்கள் லோன் எடுத்து படிச்சிருக்கீங்க, பட் அது உங்களாட்டி கட்ட முடியல அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய ரிக்ரெட்டாகவே இருக்கும். அண்ட் உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் வந்து அந்த அமௌண்ட்டை பே பண்ணுறது அப்படிங்கிற ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் பர்சன், லோவர் மிடில் கிளாஸ் பர்சன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 lakhs 30 lakhs அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் தான். இதனால தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி அப்ராட் போய் படிக்கிறது ஒரு பெஸ்ட்டான விஷயமா இருக்காது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் இதுவே நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களே உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்ஸ், அதுக்கப்புறம் இந்த டியூஷன் ஃபீஸ் எல்லாத்தையும் நீங்களே வந்து அதை க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி எவ்வளோ வந்துட்டு டியூஷன் ஃபீஸ் அண்ட் தென் வந்து உங்கள் மந்த்லி எக்ஸ்பென்ஸ்லாம் ஆகும், அது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் அந்த கண்ட்ரீஸில் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய டியூஷன் ஃபீஸ் நீங்கள் கனடாலாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆவரேஜாக உங்களுக்கு வந்து 20 lakhலேருந்து 35 lakh வரைக்கும் ஆகும். அண்ட் தென் மந்த்லி எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக உங்களுக்கு வந்து $800 $1000 வரைக்கும் ஆகும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் ஷேர் ரூமில் இருக்கீங்க அப்படின்னா ஈவன் இதோட கம்மியாக கூட ஆகலாம், அண்ட் வந்து இன்க்ரீஸும் ஆகலாம். நீங்கள் டிபெண்ட்ஸ் ஆன் த சிட்டி, நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ இப்போ ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எஜுகேஷன் லோன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 25 lakhs 30 lakhs கிட்டே இருக்கும். நீங்கள் நம்ம ஆவரேஜாக 25 lakhs அந்த மாதிரி வச்சுப்போம். ஸோ நீங்கள் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஜாப் கிடைக்கல, நீங்கள் ரிட்டர்ன் வரீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எஜுகேஷன் லோனையும் க்ளோஸ் பண்ணிருக்கணும். அட் த சேம் டைம் வந்து உங்கள் மந்த்லி எக்ஸ்பென்ஸ் நீங்களே பார்த்துட்டு இருந்திருக்கணும். ஸோ அதுக்கு அங்கே இருக்கிற ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப் தான். ஸோ பார்ட் டைம் ஜாப்பில் எவ்வளோ நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த ரெஸ்ட்ரிக்ஷனில், அதாவது 2022 நவம்பருக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 20 hours மட்டும் தான் பர் வீக் ஒர்க் பண்ண முடியும் கனடா மாதிரி கண்ட்ரீஸ்லாம். பட் டிசம்பர் 2022க்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ ஹவர்ஸ் வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பர் ஹவருக்கு அவங்க ஆவரேஜாக $15 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து உங்களுடைய ஒர்க்கை பொறுத்து நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து டிஃபர் ஆகும். இது நீங்கள் எப்படி கரெக்டாக கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வெப்சைட் எல்லாமே வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு கண்ட்ரியில் போகிறீங்க, அந்த கண்ட்ரியில் ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் எவ்வளோ வந்து மினிமம் வேஜ் வச்சிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா $15 வரைக்கும் நீங்கள் பர் ஹவருக்கு எடுக்க முடியும். பர் வீக்குக்கு நீங்கள் வந்து ஆவரேஜாக 20 hours ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களாட்டி $300 வரைக்கும் எடுக்க முடியும். பர் மந்த்துக்கு வந்துட்டு $1200 வரைக்கும் எடுக்க முடியும். ஸோ உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக $800 $1000 வரைக்கும் இருக்கும். ஸோ உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு $1000 இருக்குது அப்படின்னா $1000 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் லெவலான அமௌண்ட் தான். ரொம்ப லோ லெவல், ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. $1000 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ஆவரேஜ் லெவலாக ஸ்பெண்ட் பண்ண முடியும். இது வந்து நிறைய பேர் வீடியோஸில் அவங்க ஓன் எக்ஸ்பீரியன்ஸை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து கேரளாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு சொன்ன விஷயம் இது. ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ட் டைம் ஜாப்ல எக்ஸ்ட்ரா $200 கிட்ட சேவ் பண்ண முடியும். ஸோ $200 அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு 1 year 2 yearக்கு நீங்கள் கோர்ஸ் போகிறீங்க அப்படின்னா 2 yearsல கண்டிப்பாக நீங்கள் அந்த எஜுகேஷன் லோனை வந்துட்டு நீங்கள் அடைக்க முடியாது. இதுதான் நான் வந்து திங்க் பண்ண விஷயம். நீங்கள் அங்கே மந்த்லி எக்ஸ்பென்ஸ் பார்த்தாலுமே அந்த ஒரு எஜுகேஷன் லோன் அடைக்க முடியல அப்படின்னா நீங்கள் அங்கே படித்து முடிச்சுட்டு இங்கே வரும்போது இங்கேயும் உங்களுக்கு ஜாப் கிடைக்கல அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆகிடும். பட் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒர்க் பர்மிட் வந்து அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டெவலப்மெண்ட்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை லேர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் வந்து கேமிஃபைடாக லேர்ன் பண்ணுறதுக்கு தான் இந்த நெக்ஸ்ட் லெவல் பிளாட்ஃபார்ம் இருக்குது. இதில் சில செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. உங்க கூட வந்து ஒரு ஆப்போனண்ட்டும் ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் அதில் கேட்குற கொஸ்டின்ஸுக்கு அதிகமான கொஸ்டினுக்கு நீங்கள் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணிருக்கீங்க, உங்கள் ஆப்போனண்ட் வந்து கம்மியான கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய ரேட்டிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். உங்கள் ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆனதுனா எனக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே ரேட்டிங் போனீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஜாபை நீங்கள் அன்லாக் பண்ண முடியும், அந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய ரேட்டிங் வச்சிருக்கீங்க, நல்ல ஒரு ரேங்கிங்கில் இருக்கீங்க அப்படின்னா அந்த மந்த்லி போர்டில் நீங்கள் ஃபஸ்ட் வரீங்க, செகண்ட் வரீங்க, தேர்ட் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக் புக், ஐஃபோன், கிண்டில் இந்த மாதிரி கிஃப்ட்ஸும் கிடைக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுக்கு நீங்கள் எந்த விதமான அமௌண்ட்டை பே பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் ஸ்கில்லி லேர்ன் பண்ணிக்க முடியும், அதை நீங்கள் ஒரு கேமிஃபைடாக லேர்ன் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ ஜஸ்ட் கோன் செக் அவுட் த ஆப் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இப்போ நீங்கள் கனடாவில் 2 years கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 years வரைக்கும் ஒர்க் பர்மிட் கொடுப்பாங்க. ஸோ இந்த 3 yearsல நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாப் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு ஜாப் வந்து ஃபுல் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எஜுகேஷன் வாங்க அமௌண்ட் வந்து ஓரளவுக்கு நீங்கள் பே பண்ண முடியும். அந்த
இனிமேல் நீங்கள் ஒரு டெப்ட் இல்லாமல் திருப்பி இந்தியாவுக்கு வர முடியும். பட் இதில் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம். நீங்கள் இப்போ வந்து ஒரு அண்டர் கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்க, ஒரு போஸ்ட் கிராஜுவேட் அங்கே போகிறீங்க, எம்எஸ் படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி காலேஜ் முடிச்சு 2 இயர்ஸ் அடிஷனலாக வந்து அங்கே போய் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 3 இயர்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி அப்படின்னா 5 இயர்ஸ் டைம் அப்படிங்கிறது போயிடும். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கோர்ஸ் முடிச்ச உடனே ஜாப் கிடைச்சது அப்படின்னா ரொம்ப பெஸ்ட் தான். பட் ஜாப் கிடைக்கல அப்படின்னா அந்த 5 இயர்ஸ் வேஸ்ட் தான். அங்கே நீங்கள் ஒர்க் பண்ண ஏதோ ஒரு காமனான ஒர்க் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருப்பீங்க. இதுதான் இருக்கிறதுலே பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது. இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிது, நீங்கள் படிச்ச ரோலைக்கு வந்து ஒரு ஐடி ஜாப் வந்து ட்ரை பண்ணி போறீங்க, உங்களுக்கு ஐடிலேயே ஜாப் கிடைச்சது அப்படின்னா நீங்கள் நினைச்ச மாதிரியே வந்து அதர் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ண மாதிரியும் இருக்கும், நீங்கள் அமௌண்ட்டை சேவ் பண்ண மாதிரியும் இருக்கும். பட் இதில் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் பர்சனாக இருக்கீங்க, இல்லை வந்து ஒரு லோவர் மிடில் கிளாஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ராடில் போயிட்டு லேர்ன் பண்ணவே முடியாது, ஸ்டடி பண்ணவே முடியாது அப்படின்னு திங்க் பண்ண வேணாம். உங்களால கண்டிப்பாக ஸ்டடி பண்ண முடியும். நீங்கள் அதுக்காக அதிகமாக எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஸ்டடிஸும் பண்ணணும், அட் த சேம் டைம் வந்து பார்ட் டைம்லேயும் ஒர்க் பண்ணணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆவரேஜாக ஒரு 12 ஹவர்ஸ் 13 ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும், எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் படிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ராடில் போய் படிக்கிறது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற என்னோட சில தாட்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலேஜ் முடிச்சோடனே டேரெக்டாக போய் எம்எஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து எந்த மாதிரி கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ண மாட்டீங்க. உங்கள் ஸ்டடீஸை பேஸ் பண்ணி என்ன ஒரு கோர்ஸ் இருக்கோ அதை எடுக்கணும்னு பார்ப்பீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் நாலேஜ் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி போகிறது ஒரு நல்ல விஷயம் தான். பட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட யூஜி முடிச்சதுக்கப்புறம் எந்த ஒரு ஏரியாவில் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, லைக் வந்து உங்களுக்கு ஒரு டெவாப்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை வந்துட்டு உங்களுக்கு டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த டொமைனில் அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கனடாவோ இல்லை யூஎஸோ போயிட்டு ஒரு 2 இயர்ஸ் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாப் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி அந்த டொமைன் நாலேஜும் இருக்குது, அந்த கண்ட்ரிலையும் நீங்கள் ஸ்டடி பண்ணியிருக்கீங்க, அட் த சேம் டைம் வந்து அதில் உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறது அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த ஒரு இடத்துல நீங்கள் இந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணுறதுக்கான ரீசன் அந்த ஒரு கண்ட்ரியில் போய் ஜாப் எடுக்கணும் அப்படிங்கிறது தான். இன்கேஸ் நீங்கள் 5 இயர்ஸ் வந்து எஃபோர்ட் போட்டு அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப் கிடைக்கல அப்படின்னா எல்லாமே லாஸ் தான். 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் திருப்பி இங்கே வந்து ஜாப் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இங்கே கிடைக்கும், பட் வந்து ரொம்ப டைம் அப்படிங்கிறது எடுத்துக்கும். உங்களுக்கு கெரியர் அப்படிங்கிறது ரொம்ப கொலாப்ஸான ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்பராக திங்க் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நீங்கள் ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு அதில் நீங்கள் ஒர்க் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். என்னென்ன விஷயத்தை நம்ம லேர்ன் பண்ணோம், இப்போ ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு ரியல் டைமில் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஐடியாலாம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் அடுத்த ஒரு இன்டர்வியூ வந்து நீங்கள் கிராக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளானிங். ஸோ நீங்கள் இப்போ காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் நிறைய வீடியோஸில் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த டொமைனுக்கு போகிறீங்களோ அந்த டொமைனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது பேஸ் பண்ணி இன்டர்ன்ஷிப் எடுக்கிற மாதிரி பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் இன்டர்ன்ஷிப் வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஜாப் கிடைக்கிது அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஜாப் கிடைச்சிது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஜாப்லேயே கண்டினியூ பண்ண போகிறீங்களா, நீங்கள் அப்ராட் போய் படிக்கலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த ஜாப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டடீஸ் மட்டும் தான் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லை, நீங்கள் மந்த்லி எதுவுமே ஏர்ன் பண்ணதே இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபியூச்சர் கிளாரிட்டி அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். அதர் கண்ட்ரீஸை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஐடியா தான் இருக்குமே தவிர ஒரு ஃபினான்ஷியலாக நம்ம வந்து இங்கே இருந்தால் பெஸ்ட்டாக இல்லை வந்து அதர் கண்ட்ரீஸ் போனால் பெஸ்ட்டாக, நம்ம டொமைனுக்கு வந்து இங்கே அதிகமாக சேலரி தராங்க அப்படின்னா நாமே அதர் கண்ட்ரீஸ் போகணும் அப்படின்னு நிறைய தாட்ஸ் வந்து உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்துட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகிறதுக்கு பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப் முன்னாடியே பண்ணுறதுக்கு பாருங்கள். காலேஜ் டைம்லேயே ஒரு செகண்ட் இயர் தேர்ட் இயர்லேயே வந்துட்டு ப்ராப்பராக பிளான் பண்ணுங்கள். எந்த ஒரு டொமைனுக்கு நீங்கள் போக போகிறீங்க, அந்த டொமைன் நம்ம போகணும் அப்படின்னா என்ன விஷயத்தை நம்ம லேர்ன் பண்ணணும், அதுக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், என்ன மாதிரி ஸ்கில்ஸ் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பார்த்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஆல்ரெடி இந்த 2 விஷயத்தை தான் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் வந்து கண்டிப்பாக ஒரு அதர் கண்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணணும் இல்லை அதர் கண்ட்ரியில் போய் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். மணி இஸ் நாட் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் ஹியர். நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறீங்க, எஃபோர்ட் எடுத்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மணிங்கிற ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ண முடியும். பட் டைம் அப்படிங்கிற ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த டெசிஷன் வந்து நீங்கள் தான் எடுக்கணும். நிறைய பேருக்கு வந்து ஜாப் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு, நிறைய பேர் வந்து ஜாப் இல்லாமலும் வந்திருக்காங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ். நீங்கள் எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கும். இன்கேஸ் நான் வந்து அப்ராட் தான் போக போகிறேன் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா அது கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணுறதுக்கு பாருங்கள். கொஞ்சம் இயர்லியராக போனீங்க அப்படின்னா இந்த டைம் அப்படிங்கிற நீங்கள் சேவ் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் ஒரு ஏஜ் 21 காலேஜ் முடிச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு ஏஜ் 26 ப்ராசஸையும் முடிச்சு நீங்கள் வர முடியும். இன்கேஸ் உங்களுக்கு ஜாப் கிடைச்சாலுமே உங்களுக்கு ஒரு 23, 24 ஜாப் கிடைச்சிரும். அண்ட் இதில் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிற இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெவாப்ஸ் போகிறீங்க இல்லை வந்துட்டு சைபர் செக்யூரிட்டி போகிறீங்க அப்படின்னா இந்தியாவிலே வந்து நல்லா பே பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்ராட் போனீங்க அப்படின்னாலுமே அங்கே பே டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற ரொம்ப அதிகமாக இருக்கும். லைக் வந்து இங்கே ஒரு per annumக்கு 30 lakhs கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா அங்கே per annumக்கு 60 lakhs 70 lakhs வரைக்கும் கொடுப்பாங்க. இந்த ஒரு ப்ரைஸ் அமௌண்ட்டுங்க டிஃபர் ஆகும். டிஃபர் ஆனாலுமே அங்கே ஆகிற எக்ஸ்பென்ஸும் அதேமாரி அதிகமாகும். நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது தெரியும். அதே நீங்கள் கனடாவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதே ஒரு லைஃப் ஸ்டைல் அங்கே இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அங்கே எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி ஒரு வேலை நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஜாப் எடுக்கிறது பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் நீங்கள் கண்டிப்பாக அப்ராட் போகணும், அப்ராட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் கோ அண்ட் ட்ரை, தட்ஸ் ஆல்சோ குட். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் எந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது அஃப்கோர்ஸ் நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்காது. பட் நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபியூச்சரை ப்ராப்பராக பிளான் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ஒரு ஐடியா கொடுத்துருக்கும் அப்படின்னு நான் திங்க் பண்ணுறேன். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த டாபிக் பேஸ் பண்ண
மாதிரியான வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம் abin official 2020. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ். நெக்ஸ்ட் வீடியோ.